ஏங்க என்னங்க அமைதியா இருக்கீங்க? இல்ல வேலு, திரும்பமா இப்பதான் சந்தோஷமா இருக்காரு. இப்ப போய் கீர்த்திக்கு தண்ணி கொடுத்துன போனுங்கிற விஷயத்த பத்தி நம்ம சொன்னா அது சரியா இருக்காதுன்னு தோணுது. இதுக்கு மேல லேட் பண்ணா அப்புறம் நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே முடிச்சிட்டா நம்மளால எதுவுமே பேச முடியாது. நீங்க சொல்றது சரிதாங்க. வாங்க இப்ப போய் அண்ணன்ட்ட பேசிடுவோம். இன்னும் 2 நாள் அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம். நீங்க மறக்காம வந்துருங்க. இங்க பாருங்க, கண்டிப்பா நீங்க வரணும். உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சரி வாடா. டேய், என்னடா ஒரு மாதிரி இருக்க? சந்தோஷமா இருக்கிற நேரத்துல கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒன்றும் இல்லைண்ணே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் நானும் செல்வி வந்தோம். என்னடி கீர்த்தி, இவன் என்னமோ புதுசா கேட்கணும்னு சொல்றான். மறுபடியும் ஏதோ குட்டைய குழப்ப போறானோ என்னமோ. கொஞ்ச நேரம் பேசாம என்ன சொல்றாங்கன்னு கேளு. என்னடா வெளியாளுங்கிட்ட பேசுற மாதிரி தயங்கி நிக்கிற? உனக்கு என்ன கேட்கணுமோ கேட்க வேண்டியதானே? இதுல என்ன யோசனை? இல்லைண்ணே, அப்படி இல்லை. நான் கேட்கறத நீ எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாதுல்ல, அதான். டேய், நான் என்னைக்கு உன்னை தப்பா நினைச்சிருக்கேன்? அப்பா அம்மா ஃபங்க்ஷனுக்கு பணம் இல்லைன்னு யோசிக்கிறியா? ஐயோ சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. அப்புறம் ஏன் தயங்கிட்டு நிக்கிற? செல்வி, வேலு என்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறான், நீயா சொல்லு. அது வந்து மாமா, அது ஒன்றும் இல்லைண்ணே. புது வீடு வாங்கினதும் நீயும் கீர்த்தியும் தனி கொடுத்தனும் போயிருவீங்களோ அப்படின்னு எங்க 2 பேரும் மனசுக்குள்ளேயும் ஒரு கேள்வி அரிச்சுக்கிட்டே இருக்கு. அட பாவி, நேரம் பார்த்து கரெக்டா கேட்டான் பாரு. புருஷனும் பொண்டாட்டியும் பேசி வச்சுக்கிட்டு தாண்டி வந்திருக்காங்க. என்னடா கேள்வி இது? உனக்கு ஏன் இப்படிலாம் தோணுச்சு? நான் தனி கொடுத்தன போக போறேன்னு உனக்கு யார் சொன்னது? யாரும் சொல்லல மாமா. நான் தான் வேலு கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை கீர்த்தியும் மாமாவும் தனி கொடுத்தனும் போறத பத்தி ஏதாவது முடிவு இருக்குமான்னு கேட்டேன். அவரு வா அண்ணன் கிட்டே கேட்டுலான்னு கூட்டிட்டு வந்துட்டாரு. ஏண்டா வேலு, என்ன நீ இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கியா? ஐயோ இல்லைண்ணே, என்ன தப்பா நினைக்காதனே. நீ பாடுற வேலு, சின்ன வயசுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு தான் இப்ப நம்ம குடும்பம் ஒரு ஆலமரமா விரிஞ்சு நிக்குது. அந்த ஆலமரத்துல நிறைய விழுதுகள் இருந்தாலும் ஆணி வேற மட்டும் எந்த மரமும் விட்டு கொடுக்காது. அப்படி வேற விட்ட எந்த மரமும் நிலைச்சும் நிக்காது. எனக்கு இந்த குடும்பம் வேறு மாதிரிடா. இன்னும் எத்தனை வீடு சொத்து வாங்கினாலும் இந்த குடும்பத்தை விட்டு நான் பிரிஞ்சு போயிடுவேன்னு கனவுல கூட நினைக்க கூடாது. போச்சு. நேரம் பார்த்து புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து மாப்பிளைய கவுத்துட்டாங்க. என் தலையில இப்படி ஒரு இடியை இறக்கிட்டாங்களே. இனிமே நம்ம எப்படி அந்த வீட்டுல போய் சந்தோஷமா இருக்கிறது? கொஞ்சம் கடுப்பேத்தாம வாய் மூடிட்டு பேசாம நில்லுமா. இல்ல மாமா, வேலுவை நீங்க தப்பா நினைக்காதீங்க. நான் தான் நீங்க தனியா போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். அப்ப கூட வேலு நீங்க இந்த குடும்பத்தை விட்டு போக மாட்டீங்கன்னு தான் சொன்னாரு. அது நீங்களே சொன்னா மட்டும்தான் நான் நம்புவேன்னு சொன்னேன். அதனால்தான் அவர் உங்ககிட்ட கேட்டாரு. சாரி மாமா. செல்வி, நீ இந்த குடும்பத்துல பிறக்காதவ. வேற குடும்பத்துல இருந்து வந்தாலும் இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது, எப்பவும் ஒத்துமையா இருக்கணும்னு எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிறப்ப இந்த குடும்பத்துல மூத்தவனா பிறந்தனா அந்த எண்ணம் இல்லாம இருப்பனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, என்ன மன்னிச்சிருங்க. இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுங்கிற நினைப்புல நான் ஏதோ ஒரு குழப்பத்துல கேள்வி கேட்டுட்டேன். மன்னிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். இப்ப உனக்கு என் மேல நம்பிக்கை வந்துருச்சா? ரொம்ப சந்தோஷனே. உன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. என்னடா நீ இங்க பாரு, கண்ணதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காம போய் கல்யாண வேலைகளை பாருங்க. ஏகப்பட்ட வேலை இருக்கு. சரிண்ணே. சரி, நான் போய் யாரெல்லாம் கூப்பிடணும்னு ஒரு லிஸ்ட் எடுத்து நான் போய் கூப்பிடுறேன். சரி போ போ செல்வி. ஏய், இப்ப என்னடி பண்ண போறோம்? நம்ம தலையில இப்படி பெரிய குண்டா தூக்கி போட்டாங்களே. இனி எப்படி உன் புருஷன் மனச மாத்துறது?
அந்த செல்வி நம்ம கிட்ட விட்ட சவால்ல ஜெயிச்சிருவா போல இருக்கே. மா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏதோ சும்மா உடன்பெருப்பு உருகி கெட்டதுனால என் புருஷன் இப்படி சொல்லியிருக்காரு. என் புருஷன் எப்படி என் வழி கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரே ஒரு தலையணை மாத்திர போட்டா போதுமா, மனுஷன் ஆட்டோமேட்டிக்கா என் வழிக்கு வந்துருவாரு. அந்த டைம்ல இந்த ரத்த பாசம் பந்த பாசம் எல்லாமே காணாம போயிடும். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. அடடா, இதாண்டி, இதுதான் என்ன நடந்தாலும் கெத்தா பேசுற பத்தியா? இந்த கெத்து தான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. ஏமா இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி? அந்த வீடு மட்டும் என் கைக்கு வரட்டுமா, அதுக்கப்புறம் இந்த அண்ணன் தம்பி பாசத்துக்கெல்லாம் பெரிய வேட் இருக்கு. ஐயோ என் தங்கம். அம்மா. என்னப்பா இன்னைக்கு சீக்கிரமாவே கிளம்பிட்ட? ஆமாம்மா, நாங்க அந்த பில்டர் ஆபீஸுக்கு போயிட்டு பணத்தை கட்டிட்டு வந்துடுறோம். பேங்க்காரங்களும் நேரம் அங்க வந்துடுறதா சொல்லிட்டாங்க. ம், செக்கை வாங்கி பில்டருக்கு பணத்தை கட்டிட்டோம்னா முக்காவாசி வேலை முடிஞ்ச மாதிரி. ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். இப்பவே கிளம்புனாதான் டிராஃபிக்ல போறதுக்கு கரெக்டா. ஏம்பா, இன்னும் அந்த வீடு முழுசா உன் பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகல, அதுக்குள்ள ஏன் முழு பணத்தை கட்ட சொல்றாங்க? ஆமா திரு, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். பணத்தை முழுசா கட்டி முடிக்க போறோம். எப்ப ரெஜிஸ்ட்ரேஷன்? அம்மா, வீட்டு வேலை இன்னும் முடியல. வேலை முடிஞ்சதும் ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலான்னு பில்டர் சொல்லியிருக்காரு. எப்படியும் ஒரு 2-3 மாசத்துல பில்டிங் நம்ம கைக்கு வந்துருமா? ம், பாத்தியா கீர்த்தி, இப்பவே ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ அப்படி இப்படின்னு வீட்டுக்கு துண்டை போட்டு வைக்கிறா பாரு உன் மாமியார். எல்லாருக்கும் அந்த வீட்டு மேலதான் கண்ணா இருக்கு. நீ தான் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும், ஜாக்கிரதை. இல்லைன்னா வீடு வாங்கினதுக்கு அப்புறம் மொத்த குடும்பமும் அங்க வந்து ஷிஃப்ட் ஆயிட போகுது. அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துறாதீ. மா எல்லாம் புரியுதுமா, நான் கவனிச்சிட்டு தானே இருக்கேன். ஏம்பா, பேங்க்ல இருந்து பெரிய அமௌண்ட் கை மாறுது. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா விசாரிச்சு பார்த்துக்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வர இப்போ இல்லைன்னு சொல்ற, அதனால தான்ப்பா கேட்குறேன். ஆமா திரு, அப்பா கேக்குறது சரிதான். எனக்கும் மனசுக்குள்ள சின்னதா ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. பேங்க்காரங்க நமக்கு இவ்ளோ பெரிய அமௌண்ட்டை கொடுக்கறாங்க, அது நம்ம வீட்டு பத்திரத்தை வச்சு தானே கொடுக்கறாங்க. ஆனா நாம பில்டிங் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடியே முழு பணத்தையும் கொடுக்கறோம். அதனால ஒரு தடவைக்கு 4 தடவை விசாரிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையேப்பா. என்ன இது, கடைசி நேரத்துல எல்லாரும் இந்த செல்வி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேலும் நம்ம சும்மா இருக்க கூடாது. நல்ல வேலை வேலை, இப்போவாவது எல்லாருக்குமே கேட்கணும்னு தோணுருக்கு பாத்தீங்களா? என்னங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்த பணமும் கைமாற போகுது. இப்ப பேசி மட்டும் என்ன பிரயோஜனம்?